பிரான்சில் 85 வயது மதிக்கத்தக்க மூதாட்டி ஒருவரின் தோள்பையை பறிக்க முயன்ற சம்பவம் தொடர்பில் குற்றவாளியாக இனங்காணப்பட்டுள்ள வெளிநாட்டவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மே 21ஆம் தேதி நடந்த திருட்டு சம்பவத்தில் மூதாட்டி எதிர்த்து போராடியதால் அவருக்கு காலில் காயம் ஏற்பட்டது. பாதிக்கப்பட்டவரின் வயதை சாதகமாக பயன்படுத்தி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக நீதிமன்றம் பதிவு செய்துள்ளது. இந்த குற்றத்தை செய்தவர் பிரான்சில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த தாவூத் பௌதாயா என்ற 33 வயதுடைய அல்ஜீரிய நாட்டவர் ஆவார். இவர் மீது போலீசாரை தாக்கியது, பணி செய்ய விடாமல் தடுத்தது போன்ற குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்டதால் நீதிமன்றம் இவருக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது. சிறை தண்டனையுடன் சேர்த்து தாவூத் பௌதாயா பிரான்ஸ் நாட்டிற்குள் அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் நுழைவதற்கும் நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. மேலும் 5 ஆண்டுகளுக்கு அவர் எந்தவொரு ஆயுதத்தையும் வைத்திருக்கக்கூடாது எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதே நாளில் அனாஸ் ராமி என்ற மொராக்கோ நாட்டவர் மீதான மற்றுமொரு கொள்ளை வழக்கும் விசாரணைக்கு வந்தது. அவர் மே 20 மற்றும் 21 ஆகிய திகதிகளில் புகையிலை கடையில் திருடியது, கையடக்க தொலைபேசி பறித்தது மற்றும் 78 வயதுடைய மூதாட்டியின் பையை திருடியது போன்ற குற்றங்களை செய்துள்ளார். விசாரணையில் அனாஸ் ராமி மீதான 3 குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்டன. இதற்காக அவருக்கு 30 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. மொராக்கோ நபருக்கு சிறை தண்டனை விதித்ததோடு மட்டுமின்றி அவர் 5 ஆண்டுகளுக்கு பிரான்ஸ் எல்லைக்குள் நுழையவும் 5 ஆண்டுகளுக்கு ஆயுதங்கள் வைத்திருக்கவும் நீதிமன்றம் முழுமையாக தடை விதித்துள்ளது.